ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 7ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னர் செயின் ஸ்டிச்சுங்கிற ஸ்டிச்சை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேக் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த பேக் செயின் வித்து பீட்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லா ஸ்டிச்சையுமே நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னர் செயின் ஸ்டிச். இன்னர் செயின் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் போட்டிருக்க லைனுக்கு மேலேயே நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்ததோட இடையில அந்த கேப் இருக்கும்ல, ஒரு செயினுக்கும் ஒரு இடுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நம்ம இன்னொரு கலர் யூஸ் பண்ணி அது மேலேயே இன்னொரு செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுதானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இந்த இன்னர் செயின் ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரொம்பவே அழகாகவும் தெரியும். அண்ட் இந்த ஸ்டிச் போடுறப்ப செயின் ஸ்டிச் ரொம்பவும் பெருசாக போட்டுறக்கூடாது, அதுக்குன்னு ரொம்பவும் குட்டி குட்டியாக போட்டுறக்கூடாது. மீடியமாக உள்ளார ஒரு செயின் போடுற அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக அந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு முடிக்க போகிறேன். நிறைய பேர் இன்னுமே எண்ணாட் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அது ஈஸியாக ஆகிடும். பாருங்கள், அதே மாதிரியே எண்ணாட் போட்டுக்கிட்டேன். எண்ணாட் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன், இன்னொரு கலரு. நீடில் நான் 13 இல்லை 14 நான் நீடில் மாற்றினேன் அப்படின்னா சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த நீடில் தான். இப்போ பாருங்கள், நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அந்த செயின் மேலேயே நான் இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். உங்களுக்கு வீடியோவில் கிளியராகவே தெரியும். நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா 2 கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாகவே இருக்கும். ஒரே கலர்னால் இது அந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இன்னுமே நம்ம ஃப்ரீ கிளாஸ் பற்றி தெரியவே இல்லை. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற இமேஜஸ் கூட நமக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இவ்வளோ தான் இன்னர் செயின் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இன்னர் செயின் ஸ்டிச். உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதோட நேமை அந்த கிளாத்லேயே எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அப்புறமா நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆரி ஒர்க்கில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் கிளியராக காமிக்க போகிறேன். அதுக்கும் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்த செயின் ஸ்டிச்சோட உள்ளாரையே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். முன்னாடியும் ஒரு ஸ்டிச், பின்னாடியும் ஒரு ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச் உள்ள. நான் நல்லா ஜூம் இன்ல காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது உள்ளேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். த்ரெட்டு ஒழுங்காக வரலன்னா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுங்கள். வெளியில் ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் உள்ளார ஒரு லாக் ஸ்டிச்சு. இதுதான் நம்ம பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயின் நார்மலாக கொடுத்துட்டு வெளிப்பக்கம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உள்பக்கம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச். லாக் ஸ்டிச் இஸ் நத்திங் பட் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சுங்கிறது தான் நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். இதே மாதிரியே நம்ம கண்டினியூஸாக அந்த லைன் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே கொடுங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதையுமே நிறைய பேர் நெக்லைனுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தானே தவிர மற்றபடி இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ரொசீஜராக நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுல தான் இருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம அந்த லைன் எண்ட் வரைக்குமே போட்டுக்கலாம். கிளியராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் என்னோடய சேனலுக்கு நான் சொல்லவே கிடையாது. நார்மலாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் உள்ள ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இந்த மாதிரி லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ அதே மாதிரியே நம்ம கண்டினியூஸாக போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் அந்த எண்ட் வரைக்கும் வந்துட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டிச் நீங்கள் போட்டாலும் சரி அதோட நேமை வந்து எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கேப் விட்டுட்டு அதை பார்க்குறப்ப அது என்ன ஸ்டிச்சுங்கிறதே உங்களுக்கு தெரியாத போயிடும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இதே மாதிரி நான் காமிக்கிற மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் செயினோட ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே சேம் தான், ஒரு பீட் ஆட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். வாங்க அந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சுகர் பீட் வந்து கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து அதே சேம் தான், அந்த பேக் செயின் ஸ்டிச் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்துக்க போகிறீங்க. அதோட ஒரு பீட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு முன்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். தனியாக வந்து பேக் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு இப்போ 2 செயின் போடுறல, இவ்வளோ பெருசுலாம் போடவே கூடாது. நார்மலாக சின்னதாக போடுங்க. நான் வந்துட்டு பேசிக்கிட்டே 2 இது பெருசாக போடுறேன், இவ்வளோ பெருசுலாம் போட வேண்டாம். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே இப்போ இந்த சைஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டு உள்ளார ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு தனியாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க போகிறேன். நல்லா பாருங்கள், நம்ம பேக் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தனியாக வந்துட்டு அந்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நல்லாவே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு எல்லா ஸ்டிச்சஸையுமே கொடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே நீங்களுமே கண்டினியூஸாக வந்துட்டு பேக் செயின் வித் பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த கலர் தான் இல்லை, நீங்கள் வந்து சுகர் பீட்லேயே கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் வந்து நார்மலாக ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறப்ப பீடுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறப்ப நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த பீடு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டிச்சு, அதாவது ஆரி பேக் செயின் வித் பீடுக்கு வந்துட்டு நம்ம அந்த செயின் ஸ்டிச்சோடையே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா அந்த ஜரி த்ரெட்டோடையே தான் பண்ணுவோம். மற்றபடி இதில் வந்துட்டு ஷூவிங் த்ரெட் யூஸ் பண்ணி தனியாக பீட் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க. இது வந்து இந்த ஸ்டிச்சு, ஏன்னா நிறைய பிகினர் லெவலில் உள்ளவங்க இந்த டவுட்டுமே கேட்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரியே நம்ம கண்டினியூஸாக வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே கொடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு முன்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு அந்த பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நான் அந்த பேக் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், சில்க் த்ரெட் ஹேண்டிலிங்கிறது வந்து அந்த ஹூக்கில் படாத உங்கள் த்ரெட்டு இருந்தாலே உங்கள் த்ரெட்டு வந்து பிரிஞ்சிக்கிட்டு வராமல் இருக்கும். அந்த ஹூக் பகுதியில் உங்கள் த்ரெட்டு படுறதாலையும் பிசிறு வரும். சம்டைம்ஸ் வந்து த்ரெட்டு வந்து சரியில்லாத இருக்கிறதாலையும் வரும். இப்போ இன்றைக்கி போட்ட எல்லா ஸ்டிச்சஸுமே நார்மலாக நம்ம சொல்லி கொடுத்து போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் எதுக்காக நான் வந்து போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக வரும் சில்க் த்ரெட்டில், அதனால தான். ஆனால் நீங்கள் ஜரி த்ரெட்லேயுமே போட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த எண்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதே மாதிரி பேக் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்களுமே இதே மாதிரியே எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரியே எண்ணாட் போட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே போலவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சஸை. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிறப்போ உங்கள் ப்ளவுஸை வந்து நீங்களே பண்ணிக்க முடியும். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறப்ப நீங்கள் வெளியில் பண்ணி ஏர்னிங்குமே பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எந்தெந்த ஸ்டிச் போடுறீங்களோ அதுலேயே வந்துட்டு அதோட ஹெட்டில் வந்து இதே மாதிரி அந்த ஸ்டிச்சோட நேமை வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் வந்து வெண்மதி டிசைனருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே சரி, நம்ம யூடியூப் சேனலுமே சரி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.